வணக்கம் நேர்களே. காசி ராணா தகுபாத்தி, அதுல் குல்கர்னி, கே மேனன், பரத் ரெட்டி, ஓம்புரி, நாசர், தாப்சி மற்றும் சிலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மதியோட ஒளிப்பதிவுல கேயின் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு சங்கல்ப ரெட்டி, தயாரிச்சிருக்காங்க PVP சினிமாஸ். இந்த படத்துடைய கதை: ஹீரோ ராணா தகுபாத்தி கப்பல் படை அதிகாரி. இவர் மனிதாபிமானத்துடனும் அரசு உத்தரவை மதித்தும் நடப்பவர். இவருடைய கேப்டன் கே மேனன் அரசு உத்தரவுக்காக காத்திருக்காமல் எதிரிகளை கண்டவுடன் அழிப்பவர். இந்த 2 பேருக்கும் பாலமா இருக்கிற இன்னொரு அதிகாரி அதுல் குல்கர்னி. இந்த மூவரும் இன்னும் ஒரு சில சிப்பாய்களுடன் இந்திய நீர்மூழ்கி கப்பலில் ரோந்து பார்க்கவும் தேவைப்பட்டால் போர் புரியவும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். பாகிஸ்தானிலிருந்து விசாகப்பட்டினம் வழியே விசாகப்பட்டினத்தை அழித்த பிறகு கிழக்கு பாகிஸ்தானிற்கு செல்ல பாகிஸ்தானிலிருந்து காசி எனப்படும் நீர்மூழ்கி கப்பல் அனுப்பப்பட்டிருக்குன்னு இந்திய கப்பல் படை தளபதி ஓம்புரியும் அவருடைய அசிஸ்டன்ட் நாசரும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கேப்டன் கே மேனன் அந்த பாகிஸ்தான் கப்பலை கண்டவுடன் அழிக்கணும்னு உத்தரவு போடுறாரு. ஆனா ராணா தகுபாத்தி காத்திருப்போம்னு சொல்லி அந்த உத்தரவை மறுக்கிறாரு. பாகிஸ்தான் கப்பலை இந்திய கப்பல் தாக்கலன்னு தெரிஞ்சுக்கிற பாகிஸ்தான் கேப்டன் அவங்க போற பாதையை மாத்தி இந்திய வர்த்தக கப்பல் ஒன்றை அழிக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிற ராணா அந்த கப்பல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற தாப்சியையும் அவரது மகளையும் காப்பாற்றி நீர்மூழ்கி கப்பலுக்கு அழைத்து வராங்க. அதற்குள் பாகிஸ்தான் நீர்க்கண்ணி வெடிகளை வைக்க அந்த நீர்க்கண்ணி வெடி ஒன்றில் மாட்டி இந்திய நீர்மூழ்கி கப்பல் ஒரு பகுதியை இழக்குது. இந்த விபத்தில் கே மேனன் உயிரிழக்கிறாரு. அதுல் குல்கர்னி விபத்துக்குள்ளாகிறாரு. இருவரும் இல்லாத நிலையில் ராணாவே முழு பொறுப்பையும் ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் தங்கள் சிப்பாய்களையும் கப்பலையும் காப்பாற்றி ஆக்சிஜன் குறைவாக சாப்பாடு இல்லாத சூழ்நிலையில் எப்படி எதிரிகளான பாகிஸ்தானை இவர் அழிக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ராணா தகுபாத்தி இந்திய கப்பல் படையின் லெப்டினன்ட் ஜெனரலாக மனிதாபிமானம் உள்ளவராக, நாட்டின் சட்டத்தை மதிப்பவராக, அதே சமயம் திட்டமிட்டு பாகிஸ்தான் வீரர்களை டென்ஷன் ஆக்கி பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலை அழிக்கிறாரு. கிழக்கு பாகிஸ்தானை சேர்ந்த தாப்சியையும் அவர் மகளையும் காப்பாற்றும் காட்சி உயர்ந்த உள்ளம். கேப்டனாக கே மேனன் நடித்திருக்கும் ஒவ்வொரு ஷாட்டுமே நிஜ ராணுவத்தை பெருமைப்படுத்துது. எதிரிகள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற இவரின் சித்தாந்தம் சிறப்பு. ஆபீசராக வரும் அதுல் குல்கர்னி, சோல்ஜராக வரும் பரத் ரெட்டி, அதே போல் பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பலின் ராணுவ வீரர்கள் என நடித்திருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமுமே அற்புதம். மதியின் ஒளிப்பதிவு உலகத்தரம். எதிரி நாட்டு ராக்கெட் லான்ச்சரிலிருந்து இந்திய நீர்மூழ்கி கப்பல் தப்பிக்கும் ஒவ்வொரு காட்சியுமே தத்ரூபம். படம் பார்க்கும் ஒவ்வொருவரையும் நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே அழைத்து சென்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்காரு. இசையமைப்பாளர் பாடல்களே இல்லாமல் பவர்ஃபுல்லான பின்னணி இசையை கொடுத்திருக்காரு. இயக்குனர் சங்கல்ப ரெட்டி. இந்திய ராணுவம் பெருமைப்படுவதோடு மட்டுமல்லாமல் இந்திய மக்களும் கௌரவப்படும் அளவிற்கு ஒரு படத்தை தந்ததற்கு இவரை பாராட்டலாம். நீர்மூழ்கி கப்பல் பற்றிய அறிவியல் அறிவை எல்லோருக்கும் புரியும்படி எளிமையா புரிய வச்சிருக்காரு. 1971 இந்திய பாகிஸ்தான் போரின் போது நடந்த உண்மை சம்பவத்தை இன்றைய சூழலிலும் நாம் உணரும்படி முழுமையா படமாக்கியிருக்காரு. மொத்தத்தில் காசி, கல்கட்.